ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தா ஒரு நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க சரியா? அந்த நிகழ்ச்சியில அவங்க கண்ல இருந்து கண்ணீர் வந்திருக்குது. இத பார்த்து ரசிகர்கள் பல விதமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நடிகை சமந்தாவ பத்தி அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லன்னா நாக சைத்தன்யாவ பத்தி அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படின்னு நெறைய பலவிதமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்து சமந்தா, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வீடியோவ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல சமந்தா என்னலாம் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரசிகர்களுக்கு. இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சமீபத்துல நடிகை சமந்தா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய தயாரிப்பிலான ஒரு சுபம் என்கின்ற படத்துக்காக அவங்க அதுல கலந்துக்கிட்டாங்க. சரியா? இந்த படம் வருகிற மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தெலுங்குல. இதுல நம்ம நடிகை சமந்தா ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாங்க. சரியா? இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிடும்போது, அவங்களுடைய அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற லைட் வெளிச்சம் அவங்களுடைய கண்ல பட்டு, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்திருக்குது. இது இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்குது. இத பார்த்து ரசிகர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தாவுக்கு பிரச்சனை இருக்குது. அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையும், அது மட்டும் இல்லாம நாக சைத்தன்யா அவங்க விட்டுட்டு போனாங்கல்ல, அது சம்பந்தமா அவங்க இன்னும் அதுலருந்து மீண்டு வரல. நெறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நோயினால ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனாலயும் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல விதமா, பல விஷயமா, பல டைப்ல பேசியிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபேன்ஸ். இதுக்கு பதிலளிக்கும் விதமாக நடிகை சமந்தா ஒரு அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காங்க. நடிகை சமந்தா என்ன சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அழுதது மாதி, கண்ணீர் தொடச்சது மாதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னுடைய உணர்ச்சி வசம் கிடையாது. நான் எமோஷனலும் ஆகல. அது எதனால எனக்கு கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிக வெளிச்சம் என் கண்ணுல படும்போது எனக்கு அது ஒத்துக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அதனால அத தொடச்சேன். இத அதிகமான பேர் தப்பா புரிஞ்சுகிட்றீங்க. நான் கஷ்டப்படுறேன். எனக்கு நோய் இருக்குது. அது மட்டும் இல்லாம நான் ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு எல்லாருமே தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல நடிகை சமந்தா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதுல நடிகை சமந்தா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு. நான் இப்போ ஹேப்பியா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் இப்போ நெறைய படங்கள் நடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் நோயில இருந்து மீண்டு இப்போ ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வதந்திகள் அதிகமா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்குது. பட் இத நான் ஏற்கல. ஏன்னா என்னுடைய கண்ணீர் என்னுடைய ஃபீலிங்ஸ்னால வரல. இது அவங்க தவறாட்டு இத பரப்புறாங்க அப்படின்னு நம்ம நடிகை சமந்தா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ நடிகை சமந்தாவுக்கு இந்த மாதிரியான அதிகமான வதந்திகள் பரவியிருக்கலாம். ஆனா அவங்க பல பிரச்சனைகள்ல இருந்தாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மயோசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு நோயில நடிகை சமந்தா பாதிக்கப்பட்டாங்க. சரியா? இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். எ ஒரு சிலருக்கு தெரியாது. சரியா? இந்த நோய் அவங்களுக்கு உடல் சோர்வு, ரொம்ப பிரச்சனைகள ஏற்பட்டுச்சு. அவங்க பலவீனமானாங்க. அப்புறம் மூச்சு திணறல், அப்புறம் நடக்கிறது சிரமம், அதுக்கப்புறம் உணவு சாப்பிடுறது, காய்ச்சல், உடல் எடை குறையிறது, தசை நோய் மாதிரி அவங்களுக்கு அதிகமா ஏற்பட்டுச்சு. இதனால அவங்க பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்திருக்காங்க. ஆனா, இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. அப்போ கண்டுபிடிக்கல. சரியா? நெறைய பிரச்சனைகள சந்திச்சாங்க. சொல்லப்போனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் 2023ல அமெரிக்காவுக்கும், தென் கொரியாவுக்கும் சென்று 1 வருட இடைவெளியில அவங்க குணமாகுறதுக்கு என்னென்ன மருந்து உண்டோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இந்த மயோசிட்டி நோயில இருந்து குணமாயிட்டாங்களா? அப்படிங்கிறது மாதிரி ஒரு அதிகபூர்வமான தகவல் இன்னும் வெளியாகல. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த மயோசிட்டி நோய்க்கு அப்புறம் சமந்தா அவங்களுடைய திருமண பிரச்சனைய சொல்லிட்டு
ரொம்ப பிரச்சனைகள சந்திச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவுக்கும், சமந்தாவுக்கும் வந்து திருமணமாகி உடனே கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆயிட்டு. இதையும் பலவிதமான அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சர்ச்சையாக பேசுனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தா கிட்ட குழந்தை கேட்டதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நடிகை சமந்தா வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த டிவோர்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் ஆகுறதுக்கு 200,00,00,000 தாரேன் அப்படின்னு வந்து உங்க கணவர் சொன்னதாகவும், சமந்தா அதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே ப்ராப்பரா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான், நம்ம சம்மந்தம் அவங்க வந்து எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்களுடைய Instagram பேஜ்ல வந்து தெளிவா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து தெரிய வந்துச்சு. அதே மாதிரி தான் இப்பமும் நம்ம நடிகை சம்மந்தா வந்து சொல்றாங்க. சமீப காலமாகவே, இப்போ மட்டும் இல்லங்க, எப்பவுமே அதிகமானவங்க வந்து இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் வந்து நெறைய ஃபேன்ஸ் வந்து சமந்தா வந்து ஃபீலிங்ல இருக்காங்க, வருத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஃபேமிலி லைஃப்லேருந்து இன்னும் மீண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பேசப்பட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த வீடியோவ வந்து போட்டிருக்காங்க. இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தங்கள பத்தி ஒரு விமர்சனம் பண்ணி போடுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அதை பார்த்து எடுத்து அதுக்கப்புறம் போடணும். ஒருத்தங்க போடுறாங்க சொல்லிட்டு நம்ம அத பத்தி பேசும்போது, இதனால நெறைய சர்ச்சைகள், நெறைய விமர்சனம் இந்த மாதிரி வருது சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ண வந்து சும்மா தான் தொடச்சிருப்பாங்க சரியா? உடனே அவங்க வந்து அழுதுட்டாங்க, ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அத வீடியோவா எடுத்து வித்தியாசமா கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க சரியா? இப்போ ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க. உடனே கால் தடுக்கியிருக்கும். அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கால்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பல விதமான பிரச்சனையாட்டு உருவாக்கி, என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோவா எடுத்து போடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மனதளவுல வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு அரசியல்வாதியாவும் சரி, ஒரு நடிகர், நடிகையா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டு, இப்படி அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லயோ, இல்லன்னா எக்ஸ் தளத்திலயோ, இல்லன்னா யூடியூப்லயோ அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோவா எடுத்து பதிவு பண்றாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நான் வந்து எந்த ஃபீல் பண்ணல. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா இப்போ அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள பத்தி பேசுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்குதா? இல்லன்னா அவங்க கஷ்டப்படுறாங்களா? எல்லாம் தெரிஞ்சு எடுத்து அவங்கள பத்தி பேசுங்க. வீடியோவா எடுத்து போடுங்க. சும்மா ஒருத்தங்க போட்டாங்க, அப்போ இதுதான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து சும்மா போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பல நடிகர்கள், நடிகைகள் வந்து வீடியோ வந்து போடுறது மாதிரி இருக்கும் சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல தெரிவிங்க. சமந்தாவ யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.